ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் ஃபோன் தான் இருக்கு. Xiaomi 11i 5G ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே ஸ்பெஷலாக வந்து கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா கேமோ கிரீன் 8+128GB தான் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ முன்னாடியே அதோட சீலை நான் வந்து கட் பண்ணிட்டேன். பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேஸும் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு நான் வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி சார்ஜர் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 67 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். ஸோ இங்கே நமக்கு வந்து எவ்வளோ வோல்ட்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11 வோல்ட்ஸ் 6.1 ஆம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து பீல் பண்ணுவோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8ஐயும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் பார்க்குறதுக்கே செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளாட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஐஃபோனில் இருக்கிற மாதிரி. ஆனால் சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் கொடுக்கல. சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 8.3 mm வந்து இருக்குது. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 207 கிராம்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் சிம்க்கான சப்போர்ட் தான் வந்து இருக்குது. அதனால 2 சிம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு தான் வந்து போட முடியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, க்ளீனாக வந்து கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபோனை நம்ம வந்து ரிமோட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ரொம்ப ஒரு குட்டியான பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக வந்து குட்டியாக இருக்குது. ஸோ முன்னாடி டிசைனை பார்க்க பின்னாடி டிசைன் மாதிரி நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inch. இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 120 Hzக்கான சப்போர்ட் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 60 Hzல தான் வந்து இருக்கும். நம்ம தான் வந்து மேக்ஸிமம் 120 Hzக்கு வந்து மாற்றணும். அப்புறம் நான் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் வந்து போட்டுட்டேன். ஆக்சுவலி இந்த லைட் மோடில் போட்டால் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. அதனால டார்க் மோடுக்கு வந்து மாற்றிட்டேன். அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR10+க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1200 nits வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 nanometerல பில்ட் பண்ண MediaTek Dimensity 920 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதே ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா விவோ V23 5Gல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு வந்து சொல்லலாம். 6 நானோமீட்டர்ல செஞ்சனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதே சமயத்தில் இதோட பிரைம் கோர் வந்து பவர்ஃபுல்லான கார்டெக்ஸ் A78ல செஞ்சனால பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரல பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலையே பட தேவையில்ல. ஆல்சோ இந்த சிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 5G சிப். இந்த ஃபோனில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8 5G பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஃபியூச்சரில் இந்தியாவில் 5G வந்தாலுமே இந்த ஃபோன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பெரிய 5160 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த பெரிய பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LCD கம்பேர் பண்ணும்போது நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதே சமயத்தில் இதோட சிப்செட்டும் 6 நானோமீட்டரில் செஞ்சனால அதுவுமே நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால பேட்டரி பற்றி நம்ம இந்த ஃபோனில் வந்து கவலையே பட தேவையில்ல. ஆல்சோ அதில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டான 67 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஏறும். ஸோ இந்த ஃபோனுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் தான். நெக்ஸ்ட் இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP f1.9 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஃபோட்டோவில் நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். அப்புறம் போர்ட்ரேட் இருக்குது, மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, 108 MP மோட் இருக்குது, ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட், vlog, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், AI வாட்டர் மார்க், லாங் எக்ஸ்போஷர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்ஸிமம் வந்து 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ மைக் எடுத்து ஃபோன் பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம லவுடாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூப்பராக வந்து இருக்குது. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து MIUI 12.5 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ MIUI 12.5 வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக வேறு லெவலில் வந்து இருக்குது. நல்லா பாலிஷ்டாக நல்லா ரிஃபைண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுளோட டயலர் ஆப், அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணாமல் நமக்கு வந்து கூகுள் ஃபீட் தான் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் இதில் இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். ஸோ MIUI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.5.2. பட் சாட்லி இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு கூடிய சீக்கிரம் Android 12 வந்துடும் நம்ம நம்புவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ கடைசிக்கிட்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 6+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000. நம்ம கிட்ட இருக்க 8+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000. இனிஷியலாக அந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கேஷ்பேக் ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்னு வந்து நிறையா தராங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னுமே இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிவிட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. பெருசாக அந்த ஃபோனில் வந்து குறைன்னு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த விவோ V23 இருக்குல்ல, இதுவும் இந்த ஃபோனு நான் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி வந்து போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.